bashaskitchen இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ மட்டன் தம் பிரியாணி. மட்டன் தம் பிரியாணி வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தம் பிரியாணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். மட்டன் தம் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இங்கே நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பீசஸ்லாம் மீடியம் சைஸாக இருக்குது, ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப சின்னதாகவும் இல்லை. ஃபஸ்ட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ மட்டன் தம் பிரியாணிக்கு நம்ம மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். இதை நான் ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன். இதுக்கு இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நிறைய தண்ணி இதுக்கு நம்ம ஊற்ற வேண்டாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் இதை நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வரட்டும். மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஸோ இந்த பாஸ்மதி ரைஸ் தான் நம்ம இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது லூஸில் வாங்கின பாஸ்மதி ரைஸ். இது நீங்கள் 85 ரூபீஸ்லேருந்து 93 ரூபீஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்த லூஸில் கிடைக்கிற பாஸ்மதி ரைஸ் கிடச்சிரும். ஸோ இதுதான் நான் அளந்து எடுத்துக்கிற கிளாஸு. இந்த கிளாஸில் நான் 2.5 கிளாஸ் சேர்த்துக்க போகிறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் 2.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இது 1/2 kgக்கு கொஞ்சம் கூட இருக்கும். பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தம் பிரியாணிக்கு தேவையான பச்சை மிளகா, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் ஒரு லெமன், இது எல்லாத்தையுமே இப்போ நான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இந்த தம் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஃப்ளாட்டான ஹெவி பாட்டம் பேன் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கரும் யூஸ் பண்ணலாம். இன்னொரு பர்னரில் ஒரு பாத்திரத்தில் முக்கால்வாசி தண்ணி பிடிச்சி அதை நம்ம சூடு பண்ணுறதுக்கு வச்சிடலாம். இந்த பாத்திரத்தில் தான் நம்ம அரிசியை வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃப்ளாட்டான ஹெவி பாட்டம் பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாட்டம் முக்கால்வாசி நிறைய அளவுக்கு நீங்கள் இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருக்கிற தண்ணியில் நம்ம அரிசியை வடிச்சிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் வைக்க போகிறோம். இந்த ப்ரொசீஜரில் தான் இன்றைக்கி நம்ம தம் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்க போகிறோம். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தான் நம்மளோட பிரியாணி மசாலா. சிக்கன் தம் பிரியாணி ரெசிபி வீடியோ பார்த்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க, இதில் நீங்கள் பிரியாணி மசாலா சேர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. முஸ்லீம் தம் பிரியாணி ரெசிபீஸில் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்திங்கனாலே போதும். உங்களுக்கு வேணும்னா இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காவை நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வேறு எந்த ஸ்பைசஸும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். 4 பெரிய வெங்காயம் இதில் நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும் இந்த வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு. 4 பெரிய வெங்காயம் இதில் நான் எடுத்திருக்கேன். ஸோ தக்காளியோட ப்ரொப்போர்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாஃபாக இருக்கணும். 2 தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அரிசியில் போடுறதுக்கு 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைம்லேயே நம்ம அரிசிக்கு வச்சுருந்த தண்ணி சுட்டுருச்சு. இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ் சேர்த்தாச்சு. அடுத்து இது பாயில் ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 4 பச்சை மிளகா இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற 2 தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு வெங்காயமும் தக்காளியும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். 6 டீஸ்பூன் நல்லா இந்த மாதிரி நிறச்சி நீங்கள் இதில் சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சதே சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்குகிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வினிகர் சேர்த்துருப்பாங்க. அதனால நம்மளோட பிரியாணியில் தனியாக ஒரு புளிப்பு டேஸ்ட் சேர்ந்துடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் வதங்க விடுங்க. இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கறி சேர்த்துக்க போகிறோம். கறி நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை இந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தண்ணியோட அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. கறி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இதை வந்து இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷமாக நம்மளோட கறி வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் அப்படின்றதுனால தான் நான் பச்சை மிளகாவோட அளவு வந்து கம்மி பண்ணியிருந்தேன். உங்களுக்கு மிளகாத்தூள் நிறையா வேணாம் அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுதான் தயிர். 1 கப் தயிர் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கறதுனால நம்மளோட மட்டன் வந்து நல்ல ஜூஸியாகவும் நல்ல சாஃப்டாகவும் ஆக போகுது. தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் லெமன் வந்து இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி ஜூஸ் சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஹாஃப் லெமன் சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா க்ரீமியாக இருக்குது, புளிப்பே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஒரு ஃபுல் லெமன் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். லெமனோட விதை எதுவுமே சேர்த்துக்காமல் நல்லா வெறும் ஜூஸ் மட்டும் ஸ்குவீஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். லெமன் வந்து சேர்க்கறதுனால நம்மளோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். லெமன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சைட் பை சைட் நம்மளோட தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததான் நம்ம அதில் அரிசி சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் இப்போ நம்ம இதை வேக வைக்க போகிறோம். ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். மசாலாவோட வாசனை எல்லாமே ஸ்மெல் எல்லாமே போகிற வரைக்கும் அது கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்போ வரைக்கும் நம்மளோட தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த இந்த பாஸ்மதி ரைஸை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்க்குறோம். ஸோ ரைஸ் சேர்க்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதில் தண்ணி மிக்ஸ் ஆனாலும் பரவாயில்ல. கரெக்டாக இந்த பாஸ்மதி ரைஸ் ஒரு 5 to 6 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு வெந்துடும். பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியில் நம்ம ஏற்கனவே பட்டை, கிராம்பு, அப்புறம் வந்து ஸ்டார் அனீஸ் போட்டிருக்கோம். இந்த தண்ணியோடு இந்த பாஸ்மதி ரைஸ் கொதிக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கரெக்டாக ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வந்து இது நம்மளோட ரைஸ் வந்து வெந்துடும். ஒரு 80% நம்மளோட ரைஸ் வெந்துருச்சுன்னா போதும். ஃபஸ்ட்டு கொதி வந்ததுக்கப்புறமா நான் ரைஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ அழகாக வெந்துருச்சுன்னு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நம்மளோட ரைஸ் வெந்திருந்தால் போதும். இது வந்து ஒரு 70 to 80% வெந்திருக்கு. இந்த அளவுக்கு ரைஸ் வெந்து நம்ம வந்து அதை தம்மில் வச்சாதான் அது நம்மளுக்கு சாப்பாடு உடையாமல் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ரைஸ் பர்ஃபெக்டாக குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிச்சிடலாம். இந்த மாதிரி சாப்பாடு வடிக்கிற பாத்திரம் யூஸ் பண்ணி இதை நீங்கள் வடித்து எடுத்துக்கலாம். இந்த பாத்திரம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத்லேயும் நீங்கள் வடிச்சிக்கலாம். தண்ணியை வந்து தனியாக ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த சாப்பாடை நம்ம வடிச்சிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் நம்ம கிரேவி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். பாஸ்மதி ரைஸில் செய்கிற பிரியாணி உங்களுக்கு குழையாமல் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வடித்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா சாப்பாடு உங்களுக்கு குழையாமல் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் 70% தான் சாப்பாடை வேக வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் இதை நம்ம தம்மில் வைக்க போகிறோம். அதனால நம்மளுக்கு சாப்பாடு கண்டிப்பாக குழையாமல் இருக்கும். இப்போ நம்ம இதில் சாப்பாடு இந்த தம் பிரியாணிக்கு தேவையான இந்த கிரேவி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த கிரேவியில் நம்ம வடித்த இந்த சாப்பாடை இதில் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறோம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிரியாணி குழையாமல் ப்ரிப்பேர் பண்ணலாம். 5 to 6 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு கொதி வந்ததுக்கப்புறமா நான் சாப்பாடை வடித்து எடுத்துட்டோம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பாஸ்மதி ரைஸை வடித்து எடுத்தீங்க அப்படின்னா தான் பாஸ்மதி ரைஸ் தம் வைக்கும்போது உங்களுக்கு சாஃப்ட் ஆகும். இது நல்லா ஈவனாக 4 பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். ஃபுட் கலரை நான் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை அப்படியே வந்து லைட்டாக தெளித்து விட்றாங்க. பிரியாணி தம் வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. தம் வைக்கிறதுக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸ் வேக வச்ச இந்த கஞ்சி தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை ஒரு 1/4 கிளாஸ் எடுத்து இந்த மாதிரி சைட்ஸ்லலாம் கொஞ்சம் ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி ஊற்றுறதுனால சாப்பாடு நம்மளுக்கு அடியில் பிடிக்காமல் இருக்கும். ஒரு 1/4 கிளாஸ் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். கரெக்டாக 2லேருந்து 3 நிமிஷம் இதை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது லோ ஃப்ளேமில் 2லேருந்து 3 நிமிஷம் வெந்துட்டுருக்க டைமில் இன்னொரு பர்னர் நான் ஆன் பண்ணுறோம். இன்னொரு பர்னர் ஆன் பண்ணி அதில் நம்ம தவா வச்சிடலாம். தவா சூடாகிறதுக்கு கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். அதனால நம்ம இப்போவே அதில் தவா வச்சிடலாம்.
கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட இந்த பிரியாணியை எடுத்து நம்ம தவா மேலே வச்சிட போகிறோம். இப்போ தான் நம்ம இதுக்கு தம் கொடுக்க போகிறோம். ஸோ தம் அப்படின்றது இந்த ப்ரெஷரை வெளியே போக விடாமல் தடுக்கிறது தான் தம் வைக்கிறது. நம்ம கீழே வந்து தவா வச்சுருக்கோம், மேலே வந்து நம்மளோட பிரியாணியை வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்மளோட ப்ரெஷர் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி இதை நம்ம வச்சிட போகிறோம். ஸோ கஞ்சி தண்ணியோட பாத்திரம் இருந்துச்சு, அந்த பாத்திரத்தையே இதை நம்ம வச்சாச்சு. ப்ரெஷர் சீல் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் லோ பண்ணிடலாம். ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு 45 மினிட்ஸ்க்கு இது லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். சின்ன பர்னரில் வச்சு லோ ஃப்ளேமில் இது 45 மினிட்ஸ் வரைக்கும் ஓப்பன் பண்ணாதீங்க. 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தம் பிரியாணியை ஓப்பன் பண்ணலாம். பிரியாணி தம் ஆகிட்டுருக்க டைமில் நான் வந்து இங்கே முட்டை பாயில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பர்னரில் முட்டை பாயில் பண்ணுறதுக்கு வைக்கிறேன். ஸோ இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நான் முட்டை பாயில் பண்ணியிருந்தேன், ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன், அப்புறம் ரைத்தா பண்ணியிருந்தேன். அதனால என்னால் பிரிஞ்சால் கறி பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீக்கெண்ட் நான் கண்டிப்பாக உங்களுக்காக பிரிஞ்சால் கறி சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். 45 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி 10 மினிட்ஸ் ஆகுது. இப்போ நம்மளோட தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். வாவ், நம்மளோட ப்ரெஷர் ஃபுல்லாகவே இப்போ தான் வெளியே வருது பாருங்கள். ஸோ நம்மளோட தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ப்ரெஷர் உள்ளே சீல் பண்ணி இந்த பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணுறதுனால தான் இதுக்கு தம் பிரியாணி அப்படின்னு பேர் வந்துச்சு. ஸோ சாப்பாடு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு மசாலாவாக இருக்கும், மேலே வந்து ஒயிட்டாக இருக்கும், அண்ட் நம்ம ஃபுட் கலர் சேர்த்தோம் இல்லையா, அந்த கலரும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கூட எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துடலாம். வீக்கெண்ட் ஸ்பெஷல் ரெசிபி மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த தம் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி சிக்கன் தம் பிரியாணி ரெசிபி வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து நீங்கள் ரைத்தா வச்சுக்கலாம், பிரிஞ்சால் கறி வச்சுக்கலாம், இல்லை எந்த குழம்புனாலும் செஞ்சுக்கலாம். அரிசி எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல நீளமாகவும் இந்த அரிசி வந்து வெந்திருக்கு. ஸோ எவ்வளோ பொழு பொழுன்னு இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. இந்த தம் பிரியாணி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.